மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்திலே வக்கரம். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எதுவும் வராம இருக்கும். அடுத்து செவ்வாய் 7ஆம் வீட்டிற்கு செல்கிறார். தட் இஸ் நத்திங் டு வொரி. அது ரொம்ப நாளாவே இருக்கு. கணவரை விட்டு பிரிந்திருத்தல். 3ஆம் வீட்டில் சனி வந்தாச்சு. 8க்குடைய குரு பகவான், சூரிய பகவான் 4ஆம் வீட்டில் வருகிறார். உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன் போன்றவை தடைபடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். தடைபடும். அதே மாதிரி 4ஆம் வீடு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாத்ருஸ்தானம். அம்மா போன்ற விஷயங்கள்லாம் 4ஆம் இடம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போறது, ப்ரமோஷன் கட் ஆகிறது போன்றவை எல்லாம் ஏற்படும். 8 4ஆம் வீட்டிலே உச்சமடையும் பொழுது. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். விரயங்களை குறைக்கிறார். மிக அற்புதமான ஒரு நேரமாக இந்த நேரம் அமையும். குரு தொடர்ந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப 5ல இருக்கிறவர் 6க்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டார். சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார் குரு. யோகஸ்தானத்திலே குரு. 12 குடையவன் யோகத்தில் இருப்பது கொஞ்சம் பிரச்சனை தான். சொத்து விஷயங்களில் பெருசா ஈடுபடாம இருக்கிறது. இப்ப இந்த ஏப்ரல் மாசம் நீங்க எதுவும் ஈடுபட வேண்டாம். 8 குடையவன் நாள்ல அது புதுசா லேண்ட், வீடு வாங்கி சொத்து எதுவும் வாங்க வேண்டாம். அதான் உங்களுக்கு நல்லது. அடுத்தது